السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يحل لكم أن ترثوا النساء كرها. صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وسلم في آخر خطبته عليه السلام: فاتقوا الله في النساء. رواه الترمذي وكما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்களும் பாராட்டுகளும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றுமே ஜீவித்திருப்பவன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். மேலும் அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் மன்னலாருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் என்றென்றும் தந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, எல்லா நிலைமைகளிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வை பயந்து, கபரை பயந்து, ஹஷ்ரை பயந்து, கேள்வி கணக்கு அந்த நிலைமைகள், அது வரக்கூடிய சிரமங்கள், ஸிராத்துடைய பாலம், எங்களுடைய அமல்கள் ஒவ்வொன்றும் மீசான் என்ற தராசியில் நிறுக்கப்படும் அந்த நேரங்கள், இந்த அனைத்து நிகழ்வுகளை எல்லாம் எங்களுக்கு முன்னால் வைத்து இவ்வுலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் நபியுடைய வாழ்க்கை முறைகளை எடுத்தும் அல்லாஹ்வினாலும் நபியினாலும் விளக்கப்பட்ட பாவமான, ஹராமான, பித்அத்துக்குரிய, வலாலத்துக்குரிய அனைத்து வகையான சொல், செயல், அங்கீகாரம் அனைத்தை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி
புனித தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்ல உபதேசமும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். அருமையானவர்களே, நாம் அனைவரும் இவ்வுலகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் வாழ்வதை விரும்புகின்றோம். இந்த அன்பையும் மகிழ்வையும் பரிபூர்ணமாக ஆக்கக்கூடிய ஒன்றுதான் திருமண வாழ்க்கை. நாம் யாரும் பிரச்சனைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, எங்களுடைய நிலைமைகளில் கஷ்டங்களை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி, கவலைகளை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி, எங்களுடைய நிலைமைகளில் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் மாற்றிக்கொள்வதற்காக நாம் யாரும் திருமணம் முடிப்பதில்லை. நாம் திருமணத்தின் மூலமாக நாடக்கூடியது நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், மகிழ்வாக இருக்கணும், எங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். யாரும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவதிப்படுவதற்காக வேண்டியும் கேவலப்படுவதற்காக வேண்டியும் சிரமங்கள்ல வாழ்க்கையை கழிப்பதற்காக வேண்டியும் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்க மாட்டார்கள். கணவனும் யோசிப்பது நிம்மதியாக வாழணும், பெற்றோர்களும் யோசிப்பது நிம்மதியாக வாழணும் என்பதைத்தான். குடும்பங்கள் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அனைவர்களும் யோசிப்பதும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதுதான். நபியவர்களும் துஆவையும் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். மணமான்களை வாழ்த்தக்கூடிய துஆ, பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா பில் கைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, உங்கள் இருவரிலும் அல்லாஹ் பரக்கத்தை தந்தருள்வானாக, நலவான காரியங்களில் உங்களை அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்தி வைப்பானாக, ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற ஒரு பொது சந்தோஷம், ஒரு மகிழ்வு, ஒரு அன்பு கூடக்கூடிய ஒரு கட்டம் தான் திருமணத்துடைய கட்டம். கண்ணியமிக்க மேலானவர்களே, நாம் முடிக்கக்கூடிய செய்யக்கூடிய திருமணங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்குகின்றதா, சந்தோஷம் இருக்குகின்றதா, மகிழ்வு இருக்குகின்றதா, அல்லது திருமணத்துக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா, அல்லது திருமணத்துக்கு பின்னால் வாழக்கூடிய வாழ்க்கை நிம்மதிக்குரிய வாழ்க்கையா என்று நாம் ஒவ்வொருவரும் எங்களிடத்தில் கேட்டு பார்த்தால், எங்கள் ஒவ்வொருவரும் பல வகையான பிரச்சனைகளையும் கவலைகளையும் துக்கங்களையும் சிலர்கள் யோசிப்பார்கள், நான் ஏன் திருமணம் முடித்தேன். சிலர்கள் யோசிப்பார்கள், நான் என்னுடைய பிள்ளையை ஏன் திருமணம் இந்த குடும்பத்தில் கற்றுக் கொடுத்தேன். சில குடும்பங்கள் யோசிக்கும், நான் ஏன் என்னுடைய மகளை இந்த குடும்பத்தில் சேர்த்து வைத்தேன். சில கணவன்மார் யோசிப்பார்கள், நான் ஏன் இவனை மணந்து கொண்டேன். சில மனைவிமார்கள் யோசிப்பார்கள், ஏன் இவர் எனக்கு கணவனாக வந்தாரு. சிலர்கள் மௌத்திய துவா கேட்பார்கள். சிலர்கள் நிர்பந்தமாக வாழ்வதை நாம் கண்கூடாகவும் குடும்பங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு நியதி, ஒரு துக்கமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் திருமணத்தை யோசிப்பது ஒரு முறையாக, ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் இன்னொரு முறையில் அதனை சுட்டி காட்டுகின்றது. குர்ஆன் அல்லாஹ் கூறும் பொழுது, இது அல்லாஹ்வுடைய பெரும் ஒரு அத்தாட்சி. ஓமின் ஆயாதி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலிருந்து உள்ளதுதான் அன் கலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து உங்களுக்கு தோழிகளையும் தோழர்களையும் அல்லாஹ் உருவாக்கினான். வஜஅல லிதஸ்குனு இலைஹா, ஏன் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், மகிழ்வடைய வேண்டும், கவலைகளை போக்க வேண்டும், ஆத்திரங்களை போக்க வேண்டும். உள்ளம் சக்கீனத் என்பதை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் திருமணம் என்பது. அல்லாஹ் கூறுகின்றான், வஜஅல பைனகும் மவத்தன் வ ரஹ்மா, அவன்தான் உங்களுக்கு மத்தியில் பாசத்தையும் இரக்கத்தையும் போட்டான். அருமையானவர்களே, நாம் முடிக்கக்கூடிய திருமணம் அல்லது வாழக்கூடிய யாருடன் வாழ்கின்றோமோ அந்த மனைவிமார்கள் மூலமாக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்றால் அங்கு சில விடயங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. அதை நாம் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அங்கமா? திருமணத்துக்கு முன்னால் பார்க்கப்பட வேண்டியதா? திருமணத்துக்கு முன்னால் யோசிக்கப்பட வேண்டியவையா? திருமணத்துக்கு முன்னால் இதனை நாம் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா, விளங்கிக் கொள்ள வேண்டுமா என்ற அறிவு தெளிவு எங்கள் அதிகமானவர்களுக்கு கிடையாது.
முதலாவது அல்லாஹ் குர்ஆன்ல திருமணத்தை கூறும் பொழுது திருமணத்துக்கு முன்னால் தக்வாவை கூறுகின்றான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும், இது மனிதர்களுக்கு பொதுவாக இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளவில்லையா, உங்கள மனைவியுடைய கட்டளையும் பாதுகாக்க முடியாது, அவருடைய கற்பையும் பாதுகாக்க முடியாது, மானங்களையும் பாதுகாக்க முடியாது, மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் கொடுக்க முடியாது, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளையும் செய்ய முடியாது. அனைத்திலையும் தப்பு விடுவீர்கள். தப்பு விடாமல் இருக்க முதலாவது தக்வாவை எடுத்துக் கொள்ளுங்கள். இத்தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم, உங்களை படைச்ச ரப்ப நீங்க தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுங்க. خلقكم من نفس واحدة, ஒரே ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் படைத்தான். وبث منهما رجالا كثيرا ونساء, அதன் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் விரிவாக்கல் செய்தான், விரித்தான், உருவாக்கினான். திரும்ப அல்லாஹ் கூறுகின்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை மேலும் அஞ்சு கொள்ளுங்கள். அருமையானவர்களே, திருமணத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுக்கக்கூடிய சக்தி, விலக்கல்களை விடக்கூடிய சக்தி, ஈமான், தக்வா, தவக்குல், இனாபத், இந்த போன்ற சிஃபாத்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் நினைக்கின்றோம் திருமணத்தை அழகான முறையில் பெரிய மகர் கொடுத்து வாங்குவோம், பெண்ணை வாங்குவோம், அது மட்டும் இல்லாமல் அழகான வீடுகளை கட்டுவோம், வாகனங்களை எடுப்போம், சாப்பாடுகளை கொடுப்போம், நகனட்டுகளை போடுவோம், நல்ல ஆடைகளை எடுத்துக் கொடுப்போம். இதன் மூலமாக நிம்மதி கிடைக்குமா? கேவலம் உருவாகும். சந்தோஷம் உருவாகுமா? கவலை உருவாகும். நிம்மதியா வாழையிலுமா? தூக்கம் போகாதராவைக்கு. உலகத்தை மையமாக வைத்து யார் யாரெல்லாம் குடும்பம் நடத்துவார்களோ, வியாபாரம், கடை, வீடு, தொழில், அது மட்டும் இல்லாம அவருடைய அந்தஸ்து, அழகு, மற்ற அனைத்து தீன உற்றுட்டு எதெல்லாம் எடுக்கின்றோமோ அனைத்துடைய முடிவும் இழிவு, கேவலம், பிரச்சனை. இது எங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம், முன்னாள் வாழ்ந்த சமுதாயத்திலையும் பார்க்கலாம், யகூதிகளையும் பார்க்கலாம், நசாராக்களையும் பார்க்கலாம். இது இரண்டாவது விஷயம். இது நாம் எங்கள் எத்தனையோ பேர் கடந்திருப்போம் இந்த விடயங்கள். இப்ப நாம் நிம்மதியாக வாழணுமா, சந்தோஷமாக வாழணுமா, மனைவியோட நிம்மதியா இருக்க வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும்? அது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய முதலாவது தக்வா. கண்ணியமிக்க மேலானவர்களே, பொதுவாக எந்த விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஒரு கடையை எடுத்துக்கொண்டாலும், ஒரு ஆபீஸ் எடுத்துக்கொண்டாலும், ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும், ஒரு ஊர் எடுத்துக்கொண்டாலும், ஒரு பள்ளி எடுத்துக்கொண்டாலும், ஒரு ஸ்டாஃப் எடுத்துக்கொண்டாலும், அங்கு ரெண்டு விடயங்களே பார்க்கலாம். ஒன்று செய்ய வேண்டியவைகள், இன்னொன்று செய்யக்கூடாதவைகள். என்னோட ஆபீஸுக்கு யாராவது நாங்க புதுசா எடுக்கிறேன்னு சொன்னா அவரை நாங்க மேனேஜ்மெண்ட்டை வச்சு அவருக்கு சில விஷயங்களை சொல்லுவோம். நீங்க இந்த டைமுக்கு வரணும், இப்படி செய்யணும், இது உங்களோட வேலை, காலையில் இப்படி செய்யணும், பாலைக்கு இப்படி செய்யணும், ஆபீஸ் முடி போகல இப்படி போகணும், சனிக்கிழமை இது, திங்கக்கிழமை செக் போடணும், இந்த பல விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். ஒரு ஏவல். ரெண்டாவது நாம் சொல்லுவோம், இதை செய்யக்கூடாது, எப்படி செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது, அந்த போனுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது, இவர் வந்தா நீங்க பேசக்கூடாது, உங்களோட வேலை இது, இவர் வந்தா நீங்க தலையிடக்கூடாது, இந்த விஷயங்களை ஒரு ஏவல் விளக்கல். அது உலகத்துடைய நடைமுறை. அது இல்லாத ஏவல்கள், செய்ய வேண்டியவைகள் மட்டுமே இருந்தால் ஒரு மாதத்திலே கடமை முடிவு வைத்துடுவோம். அங்கு செய்ய வேண்டியவைகளும் இருக்கும், செய்யக்கூடாதவைகளும் இருக்கும். இதே போன்றுதான் திருமணம். திருமணத்திலே செய்ய வேண்டியதும் இருக்கின்றது, செய்யக்கூடாதவைகளும் இருக்கின்றது. செய்ய வேண்டியவைகளை விட்டால் அதுவும் பிரச்சனை, செய்யக்கூடாதவைகளை செய்துவிட்டாலும் அங்கேயும் பிரச்சனை.